இங்க நூரிங்கிற ஒரு பொண்ணு பசங்க மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு பசங்க கூட கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கா. இத பார்த்து அந்த பொண்ணோட அம்மா நூரிய கொண்டு போய் ஒரு பரதநாட்டிய கிளாஸ்ல சேர்த்து விடுறாங்க. அங்க நூரிக்கு மித்தாலிங்கிற ஒரு சின்ன பொண்ணு ஃப்ரெண்டா கிடைக்கிறா. இப்ப மித்தாலிக்கு நூரி கிரிக்கெட் விளையாட கத்து கொடுக்கறா. இவங்க கூட சேர்ந்து விளையாட ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க ஆள் நிக்கிற இடத்துல கல்ல வச்சு விளையாடுறாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த பரதநாட்டிய கிளாஸ்ல இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் சேர்ந்து இவங்க கூட விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் இவங்க விளையாடுறத பார்த்த பசங்க அதை கிண்டல் பண்றாங்க. அப்ப நூரி பசங்க கிட்ட முடிஞ்சா மித்தாலிய அவுட் பண்ணி காட்டுங்கன்னு சவால் விடுறா. இப்போ அந்த டீம்ல இருக்கிற பசங்க எல்லாம் பவுல் பண்றாங்க. ஆனா ஒருத்தர் கூட மித்தாலிய அவுட் பண்ண முடியல. இத பார்த்த அந்த பசங்க டீமோட கோச் மித்தாலியோட வீட்டுக்கு போய் உங்க பொண்ணு ரொம்பவே நல்ல கிரிக்கெட் விளையாடுறா, நாளைல இருந்து ட்ரைனிங் அனுப்புங்கன்னு சொல்றாரு. மித்தாலியோட அம்மாவும் பாட்டியும் எங்களோட பொண்ணெல்லாம் அங்க அனுப்ப முடியாது, அவளை நல்லா படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்றாங்க. இப்ப ரூமுக்குள்ள போன மித்தாலி ஒரு கத்திரிக்கோலை எடுத்து தன்னோட முடிய வெட்டிக்கிறா. இத பார்த்து அந்த பொண்ணோட அம்மா அழுகுறாங்க. ஆனா அப்பாவோ நாளைல இருந்து ட்ரைனிங் கூட்டிட்டு வரேன்னு சொல்றாரு. இப்போ மித்தாலியையும் நூரியையும் மித்தாலியோட அப்பா டெய்லியும் ட்ரைனிங் கூட்டிட்டு போறாரு. ஆனா நூரியும் டெய்லியும் தான் வீட்டுல பொய் சொல்லிட்டு தான் போகிறா. இப்படியே 7-8 வருஷமா 2 பேரும் பிராக்டிஸ் எடுக்கிறாங்க. இந்தியன் டீம்ல விளையாடுறதுக்கு செலக்ஷன் மேட்ச் நடக்குது. மித்தாலி நூரிய கூப்பிட அவளோட வீட்டுக்கு போகிறா. அங்க போய் பார்த்தா நூரியோட வீடு பூட்டி இருக்கு. அப்போ ஒரு சின்ன பொண்ணு மித்தாலி கிட்ட லெட்டர் கொடுக்கறா. அதை பிரிச்சு படிச்சா நாங்க ஊரை விட்டு காலி பண்ணி போறோம், இனிமே என்னால கிரிக்கெட் விளையாட வர முடியாதுன்னு எழுதியிருக்கு. அந்த லெட்டர் படிச்சதும் மித்தாலி மனசு உடைஞ்சி அழுக ஆரம்பிச்சிடுறா. அப்ப அவரோட கோச் வந்து அவளை தேத்துறாரு. அன்னைக்கு மேட்ச்ல கலந்துகிட்ட மித்தாலி இந்தியன் டீம்ல விளையாடுறதுக்கு செலக்ட் ஆகுறாங்க. கடைசியா மித்தாலி இந்தியன் டீமோட கேப்டன் ஆகிடுறாங்க. அதே நேரம் நூரியோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹவுஸ் ஒய்ஃப் ஆகிடுறாங்க.